ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஃபேட் தமிழ் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் Mturk அக்கௌண்ட்டை வந்து எப்படி யூஎஸ் அக்கௌண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் 2 வெப்சைட்டை பற்றி சொல்லியிருப்பேன். அது ஒன்று வந்து Saucelabs, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங். ஸோ இந்த 2 வெப்சைட்டில் எந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக அப்ரூவல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் 2 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து லைவாக உங்களுக்கு எப்படி Mturk அக்கௌண்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறத 2 பார்ட்டாக வந்து பார்க்கலாம். இது பார்ட் 1 நம்ம எடுத்துக்கலாம். இந்த பார்ட் 1 இந்த வீடியோவில் முதல்ல வந்து Saucelabs அப்படிங்கிறதுல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து எப்படி வந்து ஒரு யூஎஸ் மொபைல் நம்பர் நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து Saucelabs இந்த வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் பார்த்திங்கன்னா 1 month கொடுப்பாங்க. இதில் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரை இட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் பார்த்திங்கன்னா சைன் அப் பேஜை வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யுவர் ஃப்ரீ 28 day ட்ரையல் இன்க்ளூட்ஸ். இந்த 28 day வந்து ட்ரையல் பீரியடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு கிடைக்குங்கிறத இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து லெஃப்ட் சைடில் சைன் அப் வித் கூகுள், சைன் அப் வித் GitHub, அப்புறம் சைன் அப் வித் இமெயில். GitHub அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா GitHub அக்கௌண்ட் வச்சு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக வந்து நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்து வேணாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கூகுள் அக்கௌண்ட் வச்சுருந்தா கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், லாகின்ல தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் வந்து சைன் அப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சைன் அப் வித் கூகுளுங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ லாகின் கேட்குது. எந்த இமெயில் ஐடி வந்து நீங்கள் சைன் அப் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சைன் அப் ஆயிரும். அதுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் இதுக்கப்புறமேட்டு. ஓகே, இப்போ வந்து ஆன்போர்டிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன தேவைக்காக நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்கிறது தான் கேட்குறாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரௌசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க, மேனுவல் டெஸ்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க, மொபைல் ஆப் எதை வேணால் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை எல்லாத்தையும் கூட கிளிக் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டா, இல்லை மேனுவல் டெஸ்டரா, இல்லை QA டெஸ்ட் என்ஜினியரா, இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னே கொடுங்க. ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் சைடில் நமக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இது டிஃபால்ட்டாக வந்து ஏஷியன் கண்ட்ரியில் செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும்னா US West 1 அப்படிங்கிற செலக்டில் மாற்றிக்கிங்க. ஓகே, இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. இப்போ வந்து US லொக்கேஷனில் தான் நமக்கு இருக்கணும். ஸோ US லொக்கேஷனில் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லைவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த லைவ்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட் ரிசல்ட், மொபைல் ஆப்,
கிராஸ் ப்ரௌசர். நம்ம யூஸ் பண்ண போகிறது கிராஸ் ப்ரௌசர். ஸோ வந்து இந்த கிராஸ் ப்ரௌசருங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகே, கிராஸ் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் தான் வந்து நம்ம டெஸ்க்டாப் வியூவில் என்ன யூஆர்எல்ல ஓப்பன் பண்ணணும், எந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறமே தான் ஸ்டார்ட் டெஸ்ட்டுங்கிறத கொடுக்கணும்.